SSC JE Mechanical Engineering 2022. Okay, so that is going to be our main focus for today's video. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என்னென்னலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முதல்ல SSC JEயோட பேஸ், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் SSC JEயில் என்னென்னலாம் இட்ஸ் கோயிங் டு பி லைக் பேசிக் திங், அதாவது பேப்பர் பேட்டர்ன் அண்ட் syllabus and all those things. And then I'm going to discuss about the paper analysis, okay, previous paper analysis, general studies and general intelligence and technical, என்ன மாதிரி questions கேட்டிருக்காங்க, என்ன லெவலில் questions இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான பேஸ் டிஸ்கஷன். ஸோ the analysis part will be important because நீங்கள் ப்ரிப்பரேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு மற்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே பேரலாக SSC JEயும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா like how it is going to be helpful, okay, like analysis மூலமாக நீங்கள் என்னென்னலாம் வந்து you are going to obtain அப்படின்றத வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன், like through previous year paper analysis, okay. And finally preparation strategy, நீங்கள் வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடான ஒரு strategy, okay. So this is Vinod from Endurance Engineering Academy. Let us start the video. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேஸ் நான் இனிஷியலாக வந்து வெறும் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்க போகிறேன். அதாவது இந்த SSC JEயோட பேஸ் ஐடியா முதல்ல நம்ம இந்த வீடியோவில் கோ த்ரூ பண்ணிடலாம். ஒன்ஸ் ஆஃப்டர் தட் நம்மளோட பேப்பர் அனாலிசிஸ் பார்ப்போம், விச் வில் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் வீடியோ, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா SSC JE எக்ஸாம் ரெண்டு பேப்பரில் லைக் தேர் ஆர் கோயிங் டு பி 2 papers. ஒன் வந்து பேப்பர் 1 and பேப்பர் 2. பேப்பர் 1 is prelims and paper 2 is mains, in which the prelims is completely going to be MCQ based, okay, and mains are going to be subjective. So what is mean by subjective or conventional னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? subjective or conventionalனா நீங்கள் paper and pen யூஸ் பண்ணி எழுதணும், something like உங்களோட செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி இது, okay. It will be like a semester exam. You have to write and then you have to submit the paper and they will analyze it, okay. So paper 1 and paper 2 ரெண்டு பேப்பர் செப்பரேட்டாக நடக்கும். பேப்பர் 1ஓட கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணாதான் பேப்பர் 2 you will be eligible. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நான் திரும்பவும் இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன், உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் பேப்பர் 1 ப்ளஸ் பேப்பர் 2ஓட கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இதை நான் திரும்பவும் இதை பற்றி நான் பேசுவேன், ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் அ மொமெண்ட், ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பேப்பர் 1 இஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் MCQ, பேட்டர்ன் we will see. பேப்பர் 2 ரிட்டன் டெஸ்ட், டிஸ்கிரிப்டிவ், கன்வென்ஷனல், அண்ட் ஆஃப்டர் திஸ் கட் ஆஃப் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் தென் யுவர் போஸ்டிங், ஓகே, ரைட். ஸோ பேப்பர் 1, ஓகே, மேக்ஸிமம் மார்க் வந்து 200 அண்ட் த டைம் வாஸ் 200 hours. ஸோ ஒரு கொஷனுக்கு ஒரு மார்க்கு, மேக்ஸிமம் மார்க் 200, ஸோ 200 questions and you will be having 2 hours. So approximately 200 questions, not approximately, exactly 200 questions, 120 minutes அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய 120 மினிட்ஸை நீங்கள் 200 டிவைட் பண்ணிங்கன்னா you will be having less than 1 minute for a question, ஓகே. ஸோ ஒரு கொஷனுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் லெஸ் தென் 1 minute. அதனால மோஸ்ட் ப்ராபபிளி SSCயோட கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸி லெவலில் தான் இருக்கும், ஓகே. நீங்கள் லெவலை பிரிக்கிறீங்க அப்படின்னா கேட் லெவல் இங்கே இருக்குது அப்படின்னா கேட் நீங்கள் இந்த லெவல் இந்த கேட்டகரி வச்சிங்க அப்படின்னா SSCயை நீங்கள் இங்கே வைக்கலாம், ஓகே. ஸோ கண்டிப்பாக there is going to be huge difference லெவலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், the negative marks. So SSC has a negative mark and which I feel it is very good because இது வந்து ஒரு ஈஸி லெவல் எக்ஸாம். ஸோ ஈஸி லெவல் எக்ஸாம் நெகட்டிவ் மார்க்கும் கொடுக்கல அப்படின்னா வந்து இஷ்டத்துக்கு நீங்கள் லைக் MCQ இஷ்டத்துக்கு அட்டன் பண்ணி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது நிறைய கெஸ்ஸஸ் வரும் அண்ட் அந்த நிறைய கெஸ்ஸஸ் சம்டைம்ஸ் சில பேருக்கு அது பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் நெகட்டிவ் மார்க் இருக்குன்னா நோ கெஸ், தட் இஸ் வாட் மை மந்த்ரா இஸ். நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் 75% உங்களோட கெஸ் கரெக்டாக ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் 75நாலும் ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் 25%, ஓகே. ஸோ ஸ்டில் ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா அந்த ஒரு கொஷினோட 1 mark மட்டும் இல்லாமல் and in addition you will be losing 1/4, which means 1.25 marks நீங்கள் ஒரு கொஷினுக்கு லூஸ் பண்ணுவீங்க உங்களோட கெஸ்ஸு தப்பாயிடுச்சுன்னா. ஸோ SSC அதாவது நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நோ கெஸ் அப்படின்றது உங்களோட மந்த்ரா. ப்ளீஸ்
try to follow this because TRB எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை, ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்றனால அந்த மைண்ட் செட்டில் போயிட்டு SSC JEE அப்ரோச் பண்ணாதீங்க. நீங்கள் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா கேட் எக்ஸாம் ஆப்வியஸ்லி நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது அண்ட் இட்ஸ் அ ஹை ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். ஸோ SSC ரைட், ஹை ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், ஸோ தேர் ஓன்ட் பி அன் இஷ்யூ. பட் நீங்கள் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சிலேயே ஸ்டக் ஆகி அங்கேருந்து நீங்கள் SSC JEEக்கு மூவ் ஆகுறீங்க அப்படின்னா நோ கெஸஸ்ன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, மூவிங் ஃபார்வர்ட், பேப்பர் 2 300 மார்க்ஸ் அண்ட் இந்த பேப்பரில் கேல்குலேட்டர் அலௌட். கண்டிப்பாக லாஸ்ட் பேப்பர் தட் இஸ் பேப்பர் 1ல் கேல்குலேட்டர் கிடையாது பிகாஸ் யூ won't have that much டைம். ஒரு கொஷனுக்கு உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்காது. ஒரு கொஷனுக்கு ஒரு நிமிஷத்தோட கம்மியான டைம் தான் இருக்கும், ரைட்? 30 seconds 40 seconds is what you have. So but paper 2 பொறுத்த வரைக்கும் 3 hours and 300 marks you will be having calculator and no negative marks. Okay, coming to paper 1, நம்ம இந்த வீடியோவில் மேஜராக ஃபோக்கஸ் பண்ண போகிறது பேப்பர் 1 தான் because that is the first step, right? அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ I just want to discuss more about paper 1. ஸோ பேப்பர் 1ஓட பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகே, பேசிக்காக வந்து உங்களோட verbal and non-verbal அண்ட் ஆல்சோ லாஜிக்கல் அண்ட் குவான்ட். ஸோ இதெல்லாம் தான். பட் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் நான் பேசுகிறேன், மேஜராக எதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது டிபார்ட்மெண்ட் வைஸ் கிடையாது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்குது, மெக்கானிக்கலுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இட் இஸ் காமன், ரைட்? ஸோ ஐ வில் டாக் அபவுட் இட், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஐ வில் டாக் அபவுட் இட். ஜென்ரல் அவேர்னஸும் இட் கேரிஸ் 50 மார்க்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன ஏரியாஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அதிகமாக அப்படின்றத பற்றியும் நம்ம பேப்பர் அனாலிசிஸில் பார்க்கலாம். அண்ட் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ். பட் சிலபஸ் கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் மச் 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 லெஸ்ஸர் தென் தட் ஆஃப் கேட் அண்ட் தெர் ஆர் ஃபியூ டாபிக்ஸ் விச் இஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ எஸ்பெஷலி ஃபியூ தியரி டாபிக்ஸ். ஸோ கேட்டை நான் கேட்டோட கம்பேர் பண்ணுறேன் பிகாஸ் நான் எப்பயுமே வந்து ஹை லெவல் எக்ஸாமோட தான் மற்ற எல்லா எக்ஸாமுமே கம்பேர் பண்ணுவேன். ஸோ கேட்டோட நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. ஓகே, கம்பேரிட்டிவ்லி வெரி லெஸர். அண்ட் வென் யூ கன்சிடர் தி தியரிட்டிக்கல் பார்ட், ஓகே, ஸோ தியரி பார்ட் இருக்கக்கூடிய சில ஏரியாஸ் வாட் இஸ் தட் இந்த ஜென்ரல் இன்ஜினியரிங் அதாவது மெக்கானிக்கலில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வி வில் see it. ஓகே, ஒன் பை ஒன், ரைட்? ஸோ சிலபஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். நான் இதை நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணி நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஓகே, தீஸ் ஆர் த ஏரியாஸ், வெர்பல், நான் வெர்பல், ரிலேஷன்ஷிப், விஷுவல் மெமரி. ஸோ தீஸ் ஆர் த ஜென்ரல் ஏரியாஸ் விச் ஹாஸ் பீன் ஆஸ்ட் இன் SSC. அண்ட் கொஷின் லெவல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. பட் யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் யூ மெயின்டைன் த டைமிங் பிகாஸ் 2 hours 200 மார்க்ஸ். ஸோ டைமிங் ரொம்ப க்ரூஷியல். ஸோ இந்த 50 மார்க்ஸ் அதாவது இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் தான் வந்து உங்களோட டைமிங் ரொம்ப க்ரூஷியலாக டெஸ்ட் பண்ண போகுது. ஓகே, ஹானஸ்ட்லி இந்த 100 மார்க்ஸ் உங்களால் டைமிங் மேனேஜ் பண்ண முடியும், இந்த 50 மார்க்ஸ் உங்களால் டைமிங் மேனேஜ் பண்ண முடியும். பட் இந்த 50 மார்க்ஸில் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 க்ரூஷியல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, when it comes to SSC JEE பிகாஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிச்சு அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். இட்ஸ் நாட் கோயிங் டு பி தட் ஈஸி டு ஆன்சர் ஈச் கொஸ்டின் வித்தின் 1 minute. சில கொஸ்டின் கண்டிப்பாக 1 நிமிஷத்தோடு அதிகமாக போகும். அந்த மாதிரியான டைம் லைக் 1 நிமிஷத்தோட அதிகமாக போச்சுன்னா அந்த கொஸ்டின் எல்லாம் நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்லையும் அந்த டைம் எல்லாம் ஓகே வாட் எவர் த டைம் யூ ஹேவ் டேக்கன் இன் அடிஷன் ஓகே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்கீங்களோ அந்த டைம் எல்லாம் ஜென்ரல் அவேர்னஸ்லையும் ஜென்ரல் இன்ஜினியரிங்லையும் மேனேஜ் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ தட் needs to be taken care of properly and that can be obtained by writing many test series. நான் test series பற்றி திரும்பவும் I will be coming back for it a little bit later. So I just discussed about general intelligence and reasoning, right? Now coming to general awareness, ரொம்ப காமனான டாபிக். என்னென்ன டாபிக் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் கம்மிங் டு general awareness, we have a separate faculty for general awareness. So SSC JEEக்கு மட்டுமே general awareness பற்றி ஓகே general awareness and also what is that ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், செல்ஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி என்ன புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ இட் இஸ் கம்மிங் சூன் from a separate faculty who is having experience in TNPSC and other general exams. So அந்த faculty உங்களுக்கு complete details she will be giving to you
and it will happen very soon. Okay, it will happen very soon. So once after that, we will be having a regular sessions also for SSC JE, regular free sessions for SSC JE in these topics: history, culture, geography, economic science, and economic science, general polity, scientific research, etc. So in the areas la irundhu ungalku regular free sessions conduct panna porom. It is going to happen within 10 days, maximum within a week. Okay, so make sure that you subscribe to the channel, you just follow the channel so that you will get to know about it more. Okay, general awareness and general awareness kana engaloda plan adha patti you will able to get it soon. Okay, so it is more focused towards SSC JE da irukapodhu, and it's going to be common for all the exams, like it's going to be common for all the streams. It doesn't going to be depend only on civil or mechanical or electrical. It's going to be common for civil, mechanical and electrical, all the three. Okay, now coming to core syllabus, நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் சிலபஸ், அதாவது என்னோட ஏரியா, ரைட். ஸோ என்னோட ஏரியா நான் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மிஷின்ஸ் அண்ட் மிஷின் டிசைன், இட்ஸ் அ சேம் ஒன். மெக்கானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சேம். கேட்டு, பியூர் சப்ஸ்டன்சஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் செகண்ட் லா சேம். ஐசி இன்ஜின்ஸ், ஐசி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர் வரைக்கும் கேட் சிலபஸ் தான். But in the IC engine's combustion, IC engine cooling and lubrication, again a theoretical part which is not there in gate. Okay, நான் அதை நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஓகே, நான் அதை ஹைலைட் பண்ணிடுறேன். நீங்கள் கேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஏரியா எக்ஸ்ட்ராவா தியரி, அகெயின் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளமேட்டிக் பார்ட், தியரிட்டிக்கல் பார்ட். ஸோ இந்த பார்ட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ராவா தியரி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரேங்க் அண்ட் சைக்கிள்ஸ் வி ஆல்ரெடி நோ. பாய்லர்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ், அகெயின் தியரிஸ். Okay, air compressors, obviously we have that in gate itself, so there won't be a problem. Refrigeration cycle, principle of refrigerator plant, idu vandu gate la irukku, no issues. Nozzles and steam turbines um gate la irukku, but innu konjam adhigama theory prepare pannum SSC JE ku, because SSC JE portha varaikum konjam adhiga theory kepanga, right. And now coming to fluid, idu ellame same, there is no change. Neenga gate ku prepare pannirundinga neenga edhume maatha thevilla, whatever you prepare for that you just follow. Similarly here also, but centrifugal pump நம்ம generally gate ku prepare பண்ண மாட்டோம். நம்ம centrifugal compressor படிச்சிருப்போம், பட் பம்ப் வந்து we won't prepare for mechanical. civil prepare பண்ணுவாங்க, பட் மெக்கானிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். பட் யூ நீட் டு ப்ரிப்பேர் இட் ஃபார் SSC JE. அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்றது இவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ். இந்த SSC JEல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இல்லை அண்ட் ப்ரொடக்ஷனும் இல்லை. மெட்டீரியல் சயின்ஸ் தான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீல், தே ஆர் மென்ஷனிங் இட். ஸோ மெட்டீரியல் சயின்ஸ் நீங்கள் தியரட்டிக்கல் பார்ட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அக்கார்டிங் டு கேட். நம்ம கோர்ஸ்லேயே வந்து டீட்டெயிலாகவே கவர் பண்ணியிருந்தோம். நீங்கள் கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் கண்டென்ட் மட்டும் பார்த்தாலே எனஃப், மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ ஓவராலாக இந்த சிலபஸில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இந்த ஐசி இன்ஜின் கம்பஷன், ஐசி இன்ஜின் கூலிங், லூப்ரிகேஷன், ஃபிட்டிங் ஆக்சசரிஸ் அண்ட் இந்த லைக் ஃபிட்டிங் அண்ட் ஆக்சசரிஸ், கம்ப்ரஸர்ஸோட சைக்கிள்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் ஸ்டீம் டர்பைன் அண்ட் மாஸ் டர்பைன்ஸில் தியரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணோம், அவ்வளோதான். இந்த ஏரியாஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள் நம்ம கோர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆர் எல்ஸ் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ரைட். கமிங் டு பேப்பர் 2, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 300 மார்க்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் சிலபஸ் இருக்கும், நீங்கள் அதை கோத்ரூ பண்ணி பாருங்கள். நத்திங் எல்ஸ் டு பி டிஸ்கஸ்ட் ஹியர், பிகாஸ் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் பேப்பர் 1 தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான் கமிங் டு திஸ் பாயிண்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேப்பர் 1 நீங்கள் கவர் பண்ணதுக்கு அப்புறமா யூ வில் பி கால்டு ஃபார் பேப்பர் 2. யூ கேன் அப்பியர் இன் பேப்பர் 2, but you have to make sure that for your final selection, okay, அதாவது உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு 2 பேப்பரோட மார்க்ஸையும் கம்பைன் பண்ணி தான் கட் ஆஃப் டிசைட் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு பி வித் த ஹெல்ப் ஆஃப் சிங்கிள். ஓகே, ஸோ ஒரு பேப்பரோ இல்லை பேப்பர் 2 மட்டும் கிடையாது, 2 பேப்பரையும் கம்பைன் பண்ணி தான் வந்து தே வில் டிசைட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். வை ஐ வில் சே, வெயிட் ஃபார் அ மொமெண்ட். நான் கமிங் டு டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஆகஸ்ட்டில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. 2 December இட் வில் பி எண்டிங் அண்ட் நவம்பர் வந்து எக்ஸாம் நடக்கும், ரைட், பேப்பர் 1. Now coming to analysis and weightage, so it's an important part of the video. So general awareness, you could easily observe general awareness பொறுத்த வரைக்கும் current issues ரொம்ப important, no doubt about it, no doubt at all. Okay, Indian history and culture 5 marks around. Geography பார்த்தீங்கன்னா range 511, 58, so it is varying. And if you consider economics, okay, if you focus on economic science, it's not that much. ஒரே ஒரு 2 marks மட்டும் கேட்டிருக்காங்க 2021ல. And polity 455, and environmental science 311, and biology 476, physics 474, and chemistry 445, and basic computers. So நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா biology, physics, chemistry, and if you consider Indian polity and even geography, okay, and also Indian culture. ஸோ இந்த இப்போ நான் வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் லைக்
இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே, நம்ம எக்ஸாக்டாக வந்து லைக் சொல்கிறது என்னது, ஒரு இயர் வந்து அதிகமாகவும் ஒரு இயர் கம்மியாகவும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் தான். குட் சி 4 is 7 பட் அகெயின் திரும்பவும் 4, ரைட்? ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். பட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இட்ஸ் ஷியோர்லி மோர் டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இந்த மார்க் பண்ணியிருக்க ஏரியாஸ் எல்லாமே செகண்ட் ப்ரையாரிட்டி, and third priority you can keep it for economic science, environmental science and basic computers. Okay, so in the mari you can plan your general awareness. So level 1 current issues, level 2 na red color la mark pannirukkiradhu Indian history, geography, Indian polity, biology, physics, chemistry, and level 3 is your economic science, environmental science and basic computers. Okay, so moving forward, general intelligence and reasoning. Okay, so idhula vandu verbal reasoning romba adhigam, so there is no choice for you, you have to concentrate more on verbal reasoning. Then non-verbal reasoning, fine. Okay, like idu neenga pathina around 70% vandu verbal reasoning da, and then balance or 20%, right, non-verbal. Logical reasoning um quants romba kammi. Okay, so major verbal and non-verbal da vandu weightage அதிகம் if you consider general intelligence and reasoning. Now coming to mechanical engineering syllabus, this is I couldn't believe actually. பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் மோஸ்ட்லி மார்க்ஸ் வந்து ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். பட் மேபி கொஞ்சம் டீவியேஷன் இருக்கும். பட் SSC JEE பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன்பிலீவபிள். யூ குட் see that thermal and applied thermal and fluid mechanics and machineries இருந்தே 70% of your questions was coming. சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் சின்ன அடிஷன் மட்டும்தான். ஓகே, சின்ன அடிஷன்ஸ். அது என்னென்ன அடிஷன் சொல்லிட்டு நான் முன்னாடியே ஐ ஹாவ் டிஸ்பிளேட் யூ, ரைட்? எதெல்லாம் நான் அந்த டீயில் மார்க் பண்ணியிருக்கணும், ஓகே, அது எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா யூ ஹாவ் டு ஆட் இட் ஃப்ரம் யுவர் கேட் ப்ரிப்பரேஷன். மற்றபடி யூ வில் ஏபிள் டு ஈஸிலி கெட் திஸ் 70+ வித் த ஹெல்ப் ஆஃப் TD, applied TD, thermodynamics, applied thermodynamics, combined. Applied thermodynamics na you have to include all. Okay, see applied thermodynamics la vandu neenga ellathiyum include pananum. See idhula edella thermo, applied thermo endrudhu na solliren. Idu vandu TD, idu ATD, okay, iduvum ATD, and refrigeration cycles so ATD, and nozzles and turbines so ATD. Okay, so TD and ATD in the area la irundhe you are getting more than 50%, and idhula syllabus வந்து broad-ஆ கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படாதீங்க. It's a very simple topic, ரொம்ப கம்மியான syllabus தான். Okay, and இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய டாபிக். இன்ஃபேக்ட் தியரி ஆஃப் மிஷின்ஸ், மிஷின் டிசைன், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரொம்ப பெரிய டாபிக். பட் தே ஆர் ஆஸ்கிங் வெரி லெஸ் மார்க்ஸ். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் SSC JEEக்கு நீங்கள் மெயினாக நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது TD, applied TD, fluid mechanics, machineries and material science. ஓகே, இதை நீங்கள் ஃபுல்லாக டீப்பாக ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்று விடாமல் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒன்று விடாமல் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் ஜம்ப் இன் டு தீஸ் டாபிக்ஸ். ஓகே, அதான் என்னோட சஜஷன். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த அனாலிசிஸ். நான் ஓவராலாக ஆவரேஜாக தான் எடுத்திருக்கேன். எக்ஸாக்ட் வேல்யூஸ் நான் வந்து ஒரு இயருக்கும் எக்ஸாக்ட் வேல்யூஸ் வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் ஈச் இயர் 2019, 2020 அண்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு ஷிஃப்ட்டையும் கம்பைன் பண்ணி ஆவரேஜ். ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் வந்து SSC JEEல வரும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு கோ த்ரூ பண்ணுங்கள், ரைட்? அண்ட் வேகன்சிஸ் 101845, 1185, 785 2022ல் அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பிகாஸ் 1 இயர் நடுவில் எக்ஸாம் நடக்கலைன்றனால. ஓகே, அண்ட் இது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ தீஸ் திங்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட். இது வந்து SSC JEEயோட ப்ரோச்சர்லேயே இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். அண்ட் நான் கமிங் டு கட் ஆஃப். சரி, நான் இந்த பாயிண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கட் ஆஃப்காக. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 140. ஓகே, அவுட் ஆஃப் 200, 140 + 150ன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? அண்ட் இஃப் யூ கன்சிடர் திஸ், இதில் வந்து 340. ஸோ லைக் நீங்கள் என்ன கேட்டகரியான வேணாலும் இருக்கலாம். பட் நான் ஆல்வேஸ் ஐ வில் சஜஸ்ட் யூ டு எய்ம் ஃபார் ஜென்ரல் கேட்டகரியோட கட் ஆஃப். ஓகே, ஸோ 140னா யூ ஷுட் அட்லீஸ்ட் எய்ம் ஃபார் 155 பிகாஸ் எவ்ரி இயர் காம்படிஷன் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இயரும் கண்டிப்பாக காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் 155 எய்ம் பண்ணுறது கரெக்டான சாய்ஸ், ஆர் ஈவன் மோர் தென் தட். So 155, if you are able to get it from from paper 1,
then you can ultimately plan then you can ultimately plan the other marks from paper 2. ஒரே ஒரு சஜஷன் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி பேப்பர் 1 + பேப்பர் 2 கம்பைன் பண்ணி தான் உங்களோட ஃபைனல் கட் ஆஃப் இருக்கும், கரெக்டாக? ஸோ பேப்பர் 1 + பேப்பர் 2 கம்பைன் பண்ணி தான் உங்களோட ஃபைனல் கட் ஆஃப் இருக்கும். You have to make one thing very clear. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பேப்பர் 1ல் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பேப்பர் 2ல் அட்வான்டேஜ் இருக்கும். பிகாஸ் பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ். ஸோ டிஸ்கிரிப்டிவில் மார்க் வாங்குறது நாட் தட் ஈஸி. அஃப்கோர்ஸ் ஸ்டெப் மார்க்ஸ்லாம் இருக்கும், பட் ஸ்டில் ஐ வில் சஜஸ்ட் யூ டு ட்ரை ஆஸ் மச் அஸ் மார்க்ஸ் இன் பேப்பர் 1 இட் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள் 150க்கு நீங்கள் 180 எடுத்துட்டீங்க அப்படின்னா பேப்பர் 2ல் அவுட் ஆஃப் 300 if you could get 160 itself, then summation is 340, so you will easily cross that unreserved cutoff. நான் பேசுகிறது எல்லாமே unreserved பொறுத்து தான், based on your category நீங்கள் கட் ஆஃப் பார்த்துக்கலாம். பட் இந்த கட் ஆஃபோட ஒரு கிளியரன்ஸ் 10 to 15 மார்க்ஸ் நீங்கள் கிளியரன்ஸ் வச்சாகணும். ஓகே, ஸோ அதனால தான் 141 இருக்கக்கூடிய அன்ரிசர்வ்டுக்கு 155 ப்ளஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 10 to 15 மார்க்ஸ் கிளியரன்ஸ் இருக்கணும், ரைட்? இப்போ எஸ்சிக்கு வந்து 123 அப்படின்னா 10 to 15 மார்க்ஸ் 140 வச்சுக்கோங்க, 138 140. ஓகே, ஸோ 10 to 15 மார்க்ஸ் மினிமம் கிளியரன்ஸ் இருக்கணும், ரைட்? ஸோ அதாவது ப்ளஸ் 10 to 15 மார்க்ஸ், நாட் மைனஸ் 10 to 15 மார்க்ஸ், கரெக்டாக? ஸோ 10 to 15 மார்க்ஸ் வந்து ப்ளஸ் அந்த கிளியரன்ஸ் நீங்கள் வச்சு தான் வந்து உங்களோட ஒரு செட் உங்களோட எய்மை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் மை சஜஷன், நீங்கள் ஓபிசியாக இருந்தாலும் சரி, என்ன கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிளான் ஃபார் அன்ரிசர்வ்டு கட் ஆஃப். ஓகே, ஃபைன். அண்ட் தட் டூ பேப்பர் 1ல் எவ்வளோ அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தட் வில் கிவ் யூ அ எட்ஜ் இன் பேப்பர் 2 பிகாஸ் ஆஃப் திஸ் லாஜிக். கட் ஆஃப் பேப்பர் 1 + பேப்பர் 2 கம்பைன் ஆகி வருது அப்படின்ற ஒரு லாஜிக், ஒரு யூஸ், அதை ஒரு பாசிட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, தட்ஸ் மை சஜஷன். And now before going, actually we need to discuss about preparation strategy. But preparation strategy ku munnadi mechanical and civil engineering ku we from Endurance Engineering Academy we are offering variety of courses. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக உங்களோட கான்செப்ட்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன எக்ஸாம் ஆனாலும் எழுதலாம். That is my thought from the beginning. So what are maybe the exam? TRBO, TNPSC, GATE, SSC, JEE, SRO, BARCO, PSU. So நம்ம கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் கோர்ஸ், அதாவது லைக் கேட் லெவலில் தான் நம்ம கோர்ஸ் கவர் பண்ணுவோம். ஸோ அண்ட் ஃபார் கோயிங் த்ரூ த கோர்ஸ், அதாவது இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும்னா மினிமம் இட் வில் டேக் to 7 to 8 months. இட் மைட் எக்ஸ்டெண்ட் until 1 year. ஸோ ஒரு பிளான், லைக் யூ ஹாவ் அ பிளான், நான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் சார்ன்ற மாதிரி உங்களுக்கு பிளான் இருந்தது. அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் இருக்கீங்க அப்படின்னா வந்து டெமோ வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நான் டேரெக்டாக வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. டெமோ வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெமோஸ் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். டெமோ டெஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த டெஸ்ட்டும் கோத்ரூ பண்ணுங்கள். எல்லாம் கோத்ரூ பண்ணி if you are comfortable with our delivery, if you are comfortable with our test and all those things, you can contact us. Details, இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் உங்களோட வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வெப்சைட் கோத்ரூ பண்ணால் உங்களுக்கு இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். If you want to discuss mostly in the number, I will be available. I will be using this number. But if I'm not there also, you will get a response. Okay, உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வந்துடும். பட் மொபைல் ஃபோனில் if you want to discuss with me directly in call, you can once message me in WhatsApp so that I will be available so that we can discuss it. Or you can call also. If I'm not available, anyways I will be picking up later. நான் உங்களுக்கு திரும்பவும் கால் பண்ணுவேன். I will be calling you back. So any queries, any details, you can call us. You can check out our website. You can check out our demo videos and all those things. And if you want any other clarification, you can do. Okay, so our course is one course which is for both mechanical and civil. So in any department, mechanical or civil, we are offering the courses for you. So now let us proceed to preparation strategy. See, preparation பொறுத்த வரைக்கும் you have to make sure that you follow some strategy. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ், நான் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், லைக் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் பேசிக்காக நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் நம்பர் ஆஃப் வீடியோஸ் I was uploading it from 2018, I guess. This is 2022. ஸோ 2018லேருந்து நான் வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் டிஃப்ரெண்ட் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் நம்மளோட சேனல் என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமி EEAன்னு ஒரு சேனல் இருக்கும். இந்த சேனல் வந்து என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமி தமிழ், ரைட்? இதே மாதிரி ஒரு சேனல் என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமி EEA இங்கிலீஷ் சேனலில் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் மோர் ஐடியா அபவுட் எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியாக இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்.
Moving forward, specifically நான் சில what is that if I want to give you some key points அப்படின்னா வந்து முதல்ல சிலபஸை நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். I have done it in this video. ஸோ நீங்கள் திரும்பவும் இந்த சிலபஸ் எடுத்து இன்னும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ரியலிஸ்டிக்காக ஒரு டைம் டேபிள் போடணும். வாட் டஸ் இட் மீன்? நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் கிவன் யூ. நீங்கள் உங்களுக்கு மினிமம் 7 to 8 months and 1 year உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா திஸ் கோர்ஸ் இஸ் ஐடியல் ஃபார் யூ, பிகாஸ் தட் இஸ் த ரியலிஸ்டிக் ஒன். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நான் 2 மாதத்தில் கம்ப்ளீட் கோர்ஸும் கவர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாண்டர்ட் புக் ரெஃபர் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன் அப்படின்னா யூ வாண்ட் ஏபிள் டு டூ. நீங்கள் கண்டிப்பாக, நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் 2 மாதத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், 3 மாதத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 3 மாதத்துக்கு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, பட் அந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் ஆகாது. ஸோ திரும்பவும் ஒரு 3 மாதம், ஓகே திரும்ப நான் ஒரு 3 மாதத்தில் நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு திரும்பவும் கிளியர் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுப்பீங்க, ஓகே நான் 1 year உட்காந்து நான் ஒழுங்காக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிசிஷன் நீங்கள் முன்னாடியே எடுத்திருந்தீங்கன்னா இந்த 6 months உங்களுக்கு சேவ் ஆயிருக்கும். அண்ட் 1 yearல உங்களால் கம்ப்ளீட் சிலபஸ் முடிச்சிருக்க முடியும், கம்ப்ளீட்டாக உங்களால் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். So that is where the mistake is. Starting ஒரு டிசிஷனை ப்ராப்பராக எடுத்துருங்க. மேக் ஷுர் தட் யூ இன்வெஸ்ட் யுவர் டைம் ப்ராப்பர்லி. 3 மாதம் 4 மாதம் 2 மாதம் இட்ஸ் நெவர் கோயிங் டு ஒர்க் அவுட். ஓகே, இட்ஸ் நெவர் கோயிங் டு ஒர்க் அவுட். 3 மாதம் 4 மாதம்லாம் வந்து உங்களோட ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி யூ கேன் யூஸ் இட், பட் டோன்ட் பிளான் இட் லைக் நான் 3 மாதத்துலேயே கவர் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பிளானை வச்சுக்காதீங்க. ஓகே, ஸோ ரியலிஸ்டிக்கான ஒரு டைம் டேபிள் யூ ஹாவ் டு மேக் ஷுர் you are making it. Increasing reading habit, இது ரொம்ப காமன். ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா படிக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இன்க்ரீசிங் யுவர் ரீடிங் ஹேபிட். கிளியர் யுவர் பேசிக்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல் நீங்கள் ப்ராப்பராக பில்ட் பண்ணணும். உங்களோட பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இஃப் நாட் யூ ஆர் கோயிங் டு சஃபர். ஓகே, நான் இந்த ஆக்சுவலி வந்து இந்த பாயிண்ட் வந்து நான் நிறைய பேர்கிட்ட அப்சர்வ் பண்ணேன். ஸோ லாஸ்ட் டைம் டிஆர்பி டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கும் போதும் சரி, கேட் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கும் போதும் சரி, அவங்க நம்ம கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கோர்ஸ் அட்டன் பண்ணாமல் டெஸ்ட் சீரீஸ் எடுத்திருப்பாங்க. அண்ட் கோர்ஸ் அட்டன் பண்ணாமல் டெஸ்ட் சீரீஸ் எடுக்கும் போது அவங்க கேட்குற டவுட் ரொம்ப பேசிக்காக இருக்கும். நான் வந்து இதே வந்து கோர்ஸ் அட்டன் பண்ணவங்க டெஸ்ட் சீரீஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போங்க இந்த வீடியோவில் இந்த டைமில், ஓகே சம் 17.20 seconds இந்த டைமில் அந்த கான்செப்ட் நான் நடத்திருக்கேன், அதை கோத்ரூ பண்ணுங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் போய் அதை பார்ப்பாங்க, கோத்ரூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிடும். பட் இஃப் தே ஆர் அட்டெண்டிங் ஒன்லி அவர் டெஸ்ட் சீரீஸ் தென் இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் மீ. அதாவது ரொம்ப பேசிக்காக ஒரு டவுட் கேட்பாங்க, அந்த டவுட்டை நான் எப்படி கிளாரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ரைட், ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை இட், பட் ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்குமா அப்படின்னா there will be a doubt. Okay, it's going to be exclamatory mark only. ஸோ அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் எல்லாமே வந்து ஃபுல் ஸ்டாப் ஆகும் எப்போனா உங்களோட பேசிக்ஸ் கிளாரிஃபைடு ஆகியிருந்தால், உங்களோட பேசிக்ஸ் கிளியர் ஆகியிருந்தால் மட்டும்தான். ஸோ மேக் ஷுர் தட் யூ கிளியர் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் யூ கிளியர் யுவர் பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் ப்ராப்பர்லி. ரைட், நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின் நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ் அண்ட் ஃபார்முலா நோட்ஸ், இது 3மே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான நோட்ஸ். மெயின் நோட்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு, வீடியோ லெக்சர் பார்த்துட்டோ, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியோ நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸ் தான் மெயின் நோட்ஸ். ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு எடுத்த மெயின் நோட்ஸ்லையும், தென் ஆஃப்டர் ப்ராக்டிசிங் சம் கொஷின்ஸ் அண்ட் ஆஃப்டர் ப்ராக்டிஸ் டேக்கிங் சம் டெஸ்ட் சீரீஸ், இது எல்லாமே முடிச்சுட்டு ஷார்ட் நோட்ஸில் அதை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக, ஷார்ட்டாக, ஓகே விச் எவர் இஸ் ரெக்வயர்ட், ரொம்ப தேவையான பாயிண்ட் மட்டும், தேவையில்லாமல் எல்லா ஸ்டோரிஸும் எழுதாமல் விச் எவர் இஸ் ரெக்வயர்ட் அதை மட்டும் நீங்கள் ஷார்ட்டாக ஒரு கிறிஸ்பாக ஒரு நோட்ஸில் எழுதுறீங்க அப்படின்னா அது ஷார்ட் நோட்ஸ். அண்ட் தென் ஃபார்முலா நோட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் மாக் டெஸ்ட். நீங்கள் மாக் டெஸ்ட் எழுதும் போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நோட் இருக்குது. ஸோ அந்த ஒரு நோட்டையும் எடுத்து நான் வந்து லைக் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இட் இஸ் நெவர் கோயிங் டு ஒர்க் அவுட். அதுக்கு பதிலாக நான் எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து ஒரு 4-5 A4 ஷீட்டில் எல்லா ஃபார்முலாஸையும் மொத்தமாக எழுதி வச்சிட்டேன் அப்படின்னா, மாக் டெஸ்ட் சப்போஸ் நீங்கள் 9 to 12 மாக் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 8 to 9 அந்த ஃபார்முலா நோட்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாம். ரிவைஸ் பண்ணிவிட்டு 9 to 12 மார்க் டெஸ்ட் எடுத்துடலாம். ஓகே, அஃப்கோர்ஸ் SSC ஜேக்கு 2 hours தான், 9 to 11. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுத்துடலாம். ரைட், ஸோ தட் இஸ் வேர் ஆல் திஸ் 3 notes ஆர் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். வெறும் ஒரு நோட் ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா கூட இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ரைட், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அகெயின் இதெல்லாம் வந்து பை டிஃபால்ட் இட் ஹேஸ் டு டன் பை டிஃபால்ட். டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின், டெஸ்ட் சீரீஸு, ஸோ இதெல்லாமே வந்து பை டிஃபால்ட். ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே பை டிஃபால்ட். வித்தவுட் திஸ் யூ கேன் நாட் ப்ரொசீட். இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தான் ப்ரிப்பரேஷனை பிகின் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ஏரியாவில் தப்பு பண்ணுவாங்க. என்ன தப்பு சார் அப்படின்னா, சிம்பிள்,
நிறைய படிப்பாங்க, நிறைய கான்செப்ட் படிப்பாங்க, இல்லை வீடியோ லெக்சர்ஸ் பார்ப்பாங்க, இல்லை கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாங்க, பட் ப்ராக்டிஸே பண்ண மாட்டாங்க. See, it's completely wrong. See, you have to believe me, இது கம்ப்ளீட்லி ராங். 2 விஷயம். ஒன்று ப்ரிப்பரேஷன், லேர்னிங், கான்செப்ஷுவல் கிளாரிட்டி, பேசிக்ஸ். 2வது ப்ராக்டிஸ். 2 Pயுமே இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பரேஷனும் இம்பார்ட்டன்ட், ப்ராக்டிஸும் இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆர் லீவிங் ஒன், இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி அதர். நீங்கள் ஒழுங்காக கான்செப்டை சால்வ் பண்ணாமல் வெறும் எம்சிக்யூ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த எம்சிக்யூவில் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஓகே, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் வாட் டு சே, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக் ஸ்ட்ராங்காக இல்லாத போது அந்த கொஷினை படிச்சிங்க அப்படின்னா அந்த கொஷினை முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். ரைட், தட் இஸ் ஒன் திங். ரைட், இப்போ நான் கான்செப்ட் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சார், ப்ராக்டிஸே பண்ணல அப்படின்னா க்ரூஷியலான கொஷின் எதுவுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. தேர் ஆர் ஃபியூ கொஷின்ஸ் விச் வில் பி க்ரூஷியல் அண்ட் விச் கேன் பி ஆன்சர்ட் ஒன்லி இஃப் யூ ப்ராக்டிஸ் இட். வெறும் ப்ரிப்பரேஷன் மட்டும், அதாவது வெறும் கான்செப்ட் மட்டும் வச்சுட்டு டேரெக்டாக நான் ஃபைனல் எக்ஸாம்பிள் எழுதுறேன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஸோ 2மே ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எவ்ரி ஒன் நோ தட், ரைட்? லைக் இப்போ மெட்டல் ஃபார்மிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெட்டல் ஃபார்மிங் பண்ண போகிறேன், அதாவது ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியலை நான் ஃபார்மிங் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மெட்டீரியல் நல்லா சூடு பண்ண உடனே அதை தட்டுவாங்க ஹேமர் யூஸ் பண்ணி, ரைட்? ஏன்னா அப்போ தான் வந்து அதோட ஷேப் மாறும். தட்ஸ் எக்ஸாக்ட்லி சேம் திங். நீங்கள் சூடு பண்ணுறது தான் லேர்னிங் தி கான்செப்ட், அதை தட்டுறது தான் வந்து ப்ராக்டிஸிங். அது 2மே உடனே நடந்துடணும். ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று போயிடணும். ஓகே, ஸோ மெட்டீரியலை நான் இன்றைக்கி சூடு பண்ணுறேன், நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஓகே, ஸோ 2மே ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஓகே, அண்ட் ஃபைனலி அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆன்லைன் லேர்னிங் வந்துட்டீங்க அப்படின்னா வந்து டிஸ்ட்ராக்ஷன் இஸ் வெரி சிம்பிள் ஃபார் யூ. அதாவது கையில் இருக்க ஃபோனில் எல்லா டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்குது. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் வந்து இட்ஸ் லைக் வெரி 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 சிம்பிள். ஸோ டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு டைம் சேவ் பண்ணுங்கள், டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ஓகே, சோஷியல் மீடியா இஸ் ஒன் ஆஃப் த திங் விச் இஸ் கோயிங் டு கன்சியூம் ஆல் யுவர் டைம். மேக் ஷுர் தட் யூ ஆர் அவாய்டிங் தட். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம், ஃபார் எனி எக்ஸாம் விச் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார்.